அன்பான கிறிஸ்தவ சொந்தங்களுக்கு வணக்கம். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இந்த வீடியோவில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்களின் தன்மை என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து, அந்த அடிப்படையில் இந்த காலகட்டங்களில் நாங்கள் அற்புதம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணிக்கிற நபர்களுடைய அந்த அற்புதத்தை நம்ம சோதித்து பார்க்க போகிறோம். இந்த காலகட்டத்தில் பல நபர்கள் வேதாகமத்தில் எப்படி அற்புதம் நடந்துச்சோ அதே விதமான அற்புதங்கள் இப்பவும் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க அல்லது நம்ப வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் தமிழ் கிறிஸ்தவத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் வேதாகமத்திலே அப்போஸ்தலர்கள் அற்புதம் செய்த அதே விதமாக அற்புதம் செய்யும் வரத்தையும் வல்லமையும் பெற்றவர் அப்படின்னு சொல்லி பல மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா நம்புகிறாங்க, நம்ப வைக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த சூழல் ஆரம்பித்தது பார்த்திங்க அப்படின்னா முன்னாடியே ஆரம்பிச்சிச்சு. மறைந்த சகோதரர் டிஜிஎஸ் தினகரன் அவர்கள் அவங்க தான் இந்த விஷயத்தை தமிழ்நாட்டில் மிகவும் பிரபலப்படுத்தினார். அவருக்கு கடவுள் 9 வரங்களையும் கொடுத்திருந்ததாக அவர் பல செய்திகளில் சொன்னது மட்டுமில்லாமல், அப்போஸ்தலர்கள் போலவே அற்புதங்களை செய்யக்கூடிய அந்த வரமும் சக்தியும் தனக்கு இருப்பதாக அவர் முதலாவது அது ஆரம்பித்தார். அதன் பிறகு அவரை பார்த்து அவரை பல நபர்கள் பின்பற்றி அதை பல நபர்கள் செய்தாங்க. அதில் வெற்றிகரமாக அதே விதமாக அற்புதத்தை செய்யக்கூடிய அந்த வல்லமை தனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி மோகன் சி லாசரஸ் அவர்கள் தன்னை முன்னிறுத்தி கொண்டார். அது மட்டும் இல்லாமல் டிஜிஎஸ் தினகரன் அவர்களுடைய மகன் பால் தினகரன் அவர்களும் தொடர்ந்து அதே விதமான விஷயங்கள், ஒருவேளை ரொம்ப அவர் அற்புதத்தில் அவர் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணலை, அவர் அதிகமாக தனக்கு தீர்க்க தரிசன வரம் இருப்பதாக சொல்லிக்கொண்டு ஒரு இந்திய நாட்டிற்கான ஒரு தீர்க்கதரிசியாக கடவுள் அவர் வைத்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை அவர் உருவாக்கி கொண்டு இருக்கிறார். இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் நம்ம வேதாகமத்தினுடைய அடிப்படையில் கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையினுடைய அடிப்படையில் அற்புதம்னா என்ன அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த அற்புதங்கள் என்ன நோக்கத்திற்காக ஆண்டவர் செய்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். இந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி, முழுசாக உள்ள நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு முன்னாடி சொல்லிடுறேன். இதில் நான் நிறைய வசனங்கள் நான் இதில் வைத்திருக்கிறேன். நிறைய வசனங்கள் நான் சொல்லுவேன். இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக தான் போகும். அதனால் நான் முழு வசனத்தையும் நான் வாசிக்க முடியாது. ஆனால் வசனம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிற அந்த குறிப்பை நான் கொடுப்பேன். முக்கியமான அந்த பகுதிகளை நான் எடுத்து சொல்லுவேன். அதனுடைய பின்னணியும் நான் சொல்லுவேன். ஆனால் எல்லா வசனத்தையும் நான் வாசித்தேன் அப்படின்னா இந்த வீடியோனுடைய நீளம் ரொம்ப அதிகமாக போயிடும். அப்படிங்கிறனால முக்கியமான அந்த வாக்கியங்களை மட்டும் நான் என்ன செய்ய போகிறேன், வாசிக்க போகிறேன். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, ஒருவேளை உங்களுக்கு அந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது பாஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நிறுத்தி வச்சுட்டு திரும்ப பார்க்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கவனமாக உங்கள் வேதாகமத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்க. நான் இதில் சொல்லக்கூடிய அந்த வசனங்கள், அதனுடைய முன்னாடி பின்னாடி இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்கள் வாசித்து ஒவ்வொரு வசனத்தையும் நான் சொல்கிறது சரிதானா அப்படிங்கிறத கொஞ்சம் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா பார்க்கணும். ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி வீடியோவை நிறுத்தி பார்க்க தெரியலை அப்படின்னா ஒரு நோட்டு புத்தகம் கையில் எடுத்துக்கோங்க, ஒரு பென்சிலோ எடுத்து நான் சொல்லக்கூடிய வசனங்களை குறிப்பு எடுத்துக்கொள்ளுங்க. எடுத்துகிட்டு வீடியோ நான் முடித்ததுக்கப்புறமா நீங்கள் தனியாக உட்காந்து கவனமாக அந்த வேத பகுதிகளை வாசித்து பாருங்கள். வேதாகமத்தில் பெரையா திருச்சபை மக்கள் காரியங்கள் எப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி அவங்க வேத வசனங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே அவங்க தெசலோனிக்க திருச்சபையில் உள்ள மக்களை காட்டிலும் அவர்கள் குணசாலிகளாக இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி நீங்கள் காரியங்கள் எப்படி இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்கிறேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நம்ப வேண்டியதில்லை, நான் சரியாக தான் சொல்கிறேன்னா அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனத்தை எடுத்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். முதலாவது, வேதாகமத்தில் அந்த அற்புதம் அப்படிங்கிற வார்த்தை இன்றைக்கு சர்வசாதாரணமாக அற்புதம் அப்படிங்கிற வார்த்தை சர்வசாதாரணமாக பயன்படுத்தப்படுது. ஆனால் வேதாகமத்தில் அற்புதம், மிரக்கிள் அப்படிங்கிற அந்த வார்த்தை எந்த கண்ணோட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு இருக்குது, எதற்கு பயன்படுத்தப்பட்டு இருக்குது அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் கவனமாக பார்க்கணும். ஏன்னா நம்மளுடைய தவறான புரிதல்னால இன்றைக்கு அற்புதம் அல்லாத பல விஷயத்தையும் கூட நாம் அற்புதம் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடறோம். ஆனால் வேதாகமம் அற்புதம்னு சொல்லி ஒரு சில மிக முக்கியமான விஷயங்களை சுட்டி காட்டுது. வேதாகமத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அற்புதங்கள் 5 முக்கியமான தன்மைகளை நம்ம வேதாகமத்தில் பார்க்கலாம். முதலாவது, வேதாகம் அற்புதம் விளக்க முடியாதது அல்லது அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, மருத்துவ விளக்கங்களுக்கு அப்பாற்பட்டது. இயற்கை விதிகளை சார்ந்து இல்லாமல் அல்லது மருத்துவ முன்னேற்றத்தை சார்ந்து இல்லாமல் மனித அறிவால் விளக்க முடியாத செயல்களாகத்தான் வேதாகமத்தில் உள்ள அற்புதங்கள் சுட்டி காட்டப்பட்டிருக்குது. முதலாவது பார்த்தீங்க அப்படின்னா,
யோவான் 9:32 அந்த பகுதியில் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுதே கண் தெரியாமல் பிறந்த ஒரு நபருடைய கண் பார்வையை ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சரி பண்ணுறாரு. அவருக்கு பார்வை வர வைக்கிறாரு. அதை பார்த்தோடனே மக்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, பிறவி குருடனுடைய கண்களை ஒருவன் திறந்தான் என்று உலகம் உண்டானது முதல் கேள்விப்பட்டதில்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், பிறக்கும் பொழுதே கண் தெரியாமல் பிறந்த ஒரு நபர், அவருக்கு ஆண்டவர் அங்கே முழுமையான பார்வை கொடுக்குறாரு. மத்தேயு 12:13 ஒரு அதே மாதிரி தான், பிறக்கும் பொழுதே கை பார்த்தீங்க அப்படின்னா பயன்படுத்த முடியாமல் சூம்பி போயிருந்தா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கை, அப்படிப்பட்ட ஒரு நபர். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு அந்த மனுஷனை பார்த்து, நீ உன்னோட கையை நீட்டு அப்படின்னு சொல்கிறாரு. அவன் நீட்டுறான், அது மறு கையை போல் உடனே சொஸ்தமாயிட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். யோசித்து பாருங்கள், ஒரு பிறக்கும் பொழுதே கையை பயன்படுத்த இயலாமல் சூம்பி போயிருந்த கை, மற்ற கை மாதிரி இல்லாமல் அது சுருங்கி போய் சின்னதாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் அந்த கை. இயேசு கிறிஸ்து சொன்ன உடனே கண் முன்னாடி சரியாகுது அப்படிங்கிறத நீங்கள் எந்த அறிவியலை வைத்து நீங்கள் விளக்க முடியும், எந்த மருத்துவத்தை வைத்து நீங்கள் விளக்க முடியும்? அதனால் வேதாகமத்தில் இருக்கக்கூடிய அற்புதங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அறிவியலால் விளக்க முடியாத விஷயங்கள் தான் அதில் அற்புதமாக காட்டப்பட்டிருக்கும். இரண்டாவது, வேதாகம அற்புதங்கள் எல்லாமே வேதாகமத்தில் அற்புதமாக காட்டப்பட்டிருக்கிறது எல்லாமே உடனடியானது, இன்ஸ்டன்டேனியஸ், உடனடியாக நடக்குது. இந்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவோ அப்போஸ்தலர்களோ அற்புதம் செய்யும் பொழுது அது படிப்படியாக குணமடைவதில்லை, மாறாக அது உடனடியாக குணமாகும். எப்போவுமே நீங்கள் வேதாகமத்தில் உள்ள எல்லா அற்புதத்திலும் நீங்கள் இது பார்க்க முடியும். அந்த அவங்க சொல்கிறதுக்கும் அது சரியாகிறதுக்குமான நேர இடைவெளியே இருக்காது, உடனே டக்குன்னு சரியாயிடும். அப்போஸ்தலர் 3:7 அங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு பார்த்தீங்க அப்படின்னா பிறக்கும் பொழுதே மாற்றுத்திறனாளியாக பிறந்த ஒரு நபர், கால்களால் அவரால் நடக்க முடியாமல் ஊனமுற்றவராக இருக்கிறார். இந்த நபரை பேதுரு சுகமாக்கும் போது அவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எழுந்து நட அப்படின்னு சொல்ல உடனே அவனுடைய கால்களும் கணுக்கால்களும் பலன் கொண்டது உடனே. அடுத்ததான் மார்க்கு 2:12 பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்து அந்த திமிர்வாதக்காரனை என்ன செய்கிறாரு, குணமாக்குகிறார். அப்போ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவன் உடனே எழுந்து தன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு போனான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த உடனே அப்படிங்கிற வார்த்தை நீங்கள் வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் இந்த அற்புதங்களை செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் எல்லாத்துலேயுமே இந்த உடனே அப்படிங்கிற அந்த வார்த்தை இருக்கும். உடனே அப்படிங்கிற வார்த்தை, ஆமாம், அவங்க சொன்ன உடனே அது குணமாயிடுச்சு. அந்த அவங்க சொன்னதுக்கும் அவங்க குணமானதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக குணமாச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகிட்டாப்புல, அந்த இதுவே கிடையாது. வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அற்புதங்கள் எல்லாமே உடனடியாக மக்கள் முன்னாடி என்ன செஞ்சிச்சு, நடந்தது, உடனே கிடச்சிது. மூணாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, வேதாகமத்தில் உள்ள அற்புதங்கள் எல்லாமே முழுமையானது, 100% முழுமையான சுகம், அரகுற சுகமே கிடையாது. வேதாகமத்தில் எப்போவுமே ஆண்டவரோ அப்போஸ்தலர்களோ அற்புதம் செய்யும்போது அது எதுவுமே அரகுற முன்னேற்றம் கிடையாது. கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்புறம் சரியாகாமல் நின்றுச்சு அப்படிலாம் கிடையாது. எப்பொழுதுமே அது ஒரு நபரை முற்றிலுமாக முழுமையுமாக எந்த ஒரு பின்விளைவும் இல்லாமல் மிகச்சிறப்பாக அவரை முழுமையாக குணமாக்குறது நம்ம பார்க்குறோம். மத்தேயு 14:36 பார்த்தீங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துனுடைய வஸ்திரத்தினுடைய ஓரத்தை ஆகிலும் தொடணும் அப்படின்னு எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. அப்போ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாலும் தொடும்படிய உத்தரவு கேட்டார்கள், தொட்ட யாவரும் பூரண சுகமடைந்தார்கள் அப்படின்னு அந்த வசனம் மிக அழகாக சொல்லுது. பூரண சுகமடைந்தார்கள், பூரண முழுமையான அப்படிங்கிற வார்த்தை அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்குது. இங்கே இந்த பூரண சுகம் அப்படின்னு அங்கே பயன்படுத்தப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது ஏதோ ஒரு சிறிய முன்னேற்றம், தொட்டு அங்கே கொஞ்சம் சரியாயிடுச்சு அப்படிலாம் கிடையாது. அவங்க என்ன வியாதியோடு அங்கே வந்திருந்தாலும் சரி தான், இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த உடையை அவர்கள் தொட்ட மாத்திரத்தில் அவங்களுடைய வியாதி, அந்த வியாதி அவங்களுடைய உடம்பில் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த பாதிப்புகள், இது எல்லாமே முழுமையாக 100% இன்ஸ்டன்டேனியஸாக குணமாகி அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, பர்ஃபெக்டாக அவங்க முழுமையாயிட்டாங்க. எந்த விதமான நோய் உடம்பில் இருந்து அந்த பாதிப்போ அந்த எந்த விதமான அடையாளம் கூட இல்லாமல் அவர்கள் பூரணமாக சுகமடைந்தார்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக ஓகேங்களா, அதுக்கும் ஒரு வசனம், மீண்டும் ஒரு வசனம் சொல்கிறேன். மார்க்கு 7:35 பார்த்தீங்க அப்படின்னா, பிறக்கும் பொழுதே அவர் பேச இயலாமல், காது கேட்காமல் பேச இயலாமல் பிறந்த ஒரு நபரை இயேசு கிறிஸ்து குணமாக்குறாரு.
ஆண்டவர் அங்கே அவரை தொட்டு அங்கே குணமாக்கும்போது உடனே அவனுடைய காதுகள் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவடக்கம் நீங்கி அவன் தெளிவாய் பேசினான். பிறவியிலிருந்து யாரும் பேசினதை கேட்டதே கிடையாது இந்த ஆள். அவருடைய வார்த்தை சொல்லவே தெரியாது. ஓகேங்களா? ஒரு நபர் குணமாகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம், ஆனால் அவனுடைய நாவு உடனே சரியாகி அவன் தெளிவாய் பேசினான் அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். பிறந்தது முதலே பேச தெரியாத, ஒரு வார்த்தையும் பேசிராத, ஒரு வார்த்தையும் கேட்டிராத ஒரு நபரை ஆண்டவர் அங்கே குணமாக்கும் பொழுது அவன் உடனே தெளிவாக பேசினான் அப்படின்னு சொல்லி இருக்குது. எப்பேற்பட்ட ஒரு அற்புதம் பாருங்கங்க. இயேசு கிறிஸ்து எவ்வளவு 100% முழுமையாக அந்த அற்புதத்தை அங்கே செய்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்கள். அடுத்தது வேதாகமத்தில் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. வேதாகமத்தில் உள்ள அற்புதங்கள் எல்லாமே மிக எளிமையான கட்டளைகள் மூலமாக செய்யப்பட்டது. ஓகேவா? கடவுளுடைய அந்த அதிகாரம் ஒரு சின்ன வார்த்தையினாலேயே அங்கே வெளிப்பட்டுச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட நேர சடங்குகளோ கதறதோ போராடினதோ அப்படிலாம் கிடையவே கிடையாது. வேதாகமத்தில் எந்த அற்புதத்திலையும் பாருங்கள், போராடி ஜெபம் பண்ணாங்க, மணிக்கணக்காக ஜெபம் பண்ணாங்க, கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி போராடி அந்த அற்புதத்தை செஞ்சாங்கன்னு இருக்கவே இருக்காது. எப்போவுமே பார்த்திங்க அப்படின்னா மிக எளிமையான ஒரு வார்த்தை. லூக்கா 7வது அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன். இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து போயிருந்த ஒரு வாலிபனை அவர் அங்கே உயிரோடு எழுப்புறாரு. அப்போது பாடையை தூக்கிட்டு வராங்க, நிற்க சொல்கிறாரு, பார்க்குறாரு, வாலிபனே எழுந்துரு அப்படிங்கிறார். அவ்வளோதான், மரணம் கீழ்ப்படிஞ்சது. உடனடியாக அந்த வாலிபன் எழுந்திருந்தான். ஆண்டவர் போராடி கஷ்டப்பட்டு இதெல்லாம் செய்யலை. இப்போ அடுத்தது மத்தேயு 8:8 ஒரு நூற்றுக்கு அதிபதி இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் போது அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிற வார்த்தையை கேளுங்க, ஆண்டவரே நீர் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சுஸ்தமாமா. பாருங்கள், அவனுக்கு தெரிஞ்சிருக்குது இயேசு கிறிஸ்து ஒருத்தனை குணமாக்கணும் அப்படின்னா அவர் ரொம்ப கஷ்டப்பட அவசியம் இல்லை. ஈவன் டிஸ்டன்ஸ் கூட அவருக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆண்டவரே நீங்கள் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அவன் சரியாயிடும். பாருங்கள், அது அன்றைக்கு யூதரல்லாத ஒரு மனிதனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது. பாருங்கள், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், அவன் சுகமாயிருவான். பாருங்கள், எவ்வளவு எளிமையாக அந்த அற்புதங்கள் ஒரு மிக எளிமையான கட்டளை மூலமாக செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசி 5வது, வேதாகமத்திலே இயேசு கிறிஸ்துவாலும் அப்போஸ்தலர்களாலும் செய்யப்பட்ட அத்தனை அற்புதங்களும் உறுதிப்படுத்தக்கூடியது, வெரிஃபையபிள் உறுதிப்படுத்தக்கூடியது. இப்போ இந்த அற்புதங்கள் எல்லாமே ரகசியமாக நடந்தது இல்லைங்க, அது எல்லாராலும் பார்க்கப்பட்டு சோதிக்கப்பட்டு அது உண்மையிலேயே அற்புதம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபிக்கப்பட்ட அற்புதங்கள். அதுவும் ரொம்ப முக்கியமாக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின நபர்களால் மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்துவை எதிர்த்த அவருடைய எதிரிகளும் கூட அந்த அற்புதத்தை பார்த்துட்டு கண்ணு முன்னாடி நடந்ததை பார்த்துட்டு பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. அப்போஸ்தலர்களுடைய எதிரிகள் கூட என்னடா செய்கிறது, இது கரெக்டாக அவங்க செஞ்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க பிரமிக்கிறத நம்ம பார்க்குறோம். பாருங்கள், அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் அங்கே பேதுரு அந்த மனிதனை சுகமாக்கினதுக்கு அப்புறமாக அவர்கள் யூத அதிகாரிகள் இவர்கள் விசாரிக்கிறாங்க, அப்போஸ்தலர்களை விசாரிக்கிறாங்க. அப்போ அவங்க பேசிக்கிறத பாருங்கள், அவங்களுக்குள்ள சுகமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்பதை கண்டபடியால் அதற்கு விரோதமாய் பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. யார்? அப்போஸ்தலர்களுடைய எதிரிகள். இவங்களை அடித்து தொங்க விடணுடா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்த ஆட்கள். ஆனால் சுகமாக்கப்பட்ட அந்த மாற்றுத்திறனாளி, பிறவியிலே மாற்றுத்திறனாளியாக பிறந்த அந்த நபர் முழு குணமடைந்து கண்ணு முன்னாடி நிற்கிறார். என்ன செய்ய முடியும், முன்னாடி நிற்கிறானே அப்படின்னு சொல்லி ஒன்றும் பேச முடியல. அப்போனா இது என்னது, அவங்க அதை வெரிஃபை பண்ணுறாங்க, நடந்தது உண்மை அப்படிங்கிறது எதிரிகள் வாயினாலே அங்கே சொல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்து அன்றைக்கு இந்த தொழுநோயினாலே பாதிக்கப்பட்டிருந்த நபர்களை அவர் குணமாக்குகிறார். அவரை தேடி வராங்க, அவர் குணமாக்குறாரு. குணமாக்கிட்டு அவர் சொல்கிறாரு, நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து என்ன செய், உன்னை காண்பித்து நீ சுத்தமாக இருக்கிற அப்படிங்கிறத சொல்லிவிட்டு நீங்கள் ஊருக்குள்ளே போ. பாருங்கள், அவர்கள் அன்றைக்கு தொழுநோயில் பாதிக்கப்பட்டனால அவங்க தீட்டு அப்படின்னு சொல்லி ஊருக்கு வெளியே இருக்கணும், உள்ளே போகக்கூடாது. இயேசு கிறிஸ்து சுகத்தை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அன்றைக்கு பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்காங்களா, அவங்க ஆசாரியன் தான் அதை பார்த்து வெரிஃபை பண்ணணும். ஆனால் அந்த ஆசாரியர்கள் ஒன்றும் இயேசு கிறிஸ்துவை நேசிக்கக்கூடிய பின்பற்றக்கூடிய நபர்கள்லாம் கிடையாது. அவர் சொல்கிறாரு, நீ போய் அவங்ககிட்ட காட்டு. ஏன்னா அவங்க கன்ஃபார்ம் பண்ணணும், அவங்க பார்த்துட்டு அது உண்மை தான், அந்த குஷ்டரோகம் எல்லாம் தொழுநோய் முழுமையாக நீங்கிட்டு அப்படிங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீ ஊருக்குள்ளே போ அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ பாருங்கள்,
இந்த வேதாகம அற்புதங்கள் இது எல்லாமே வேதாகமத்தில் உள்ள அற்புதங்களில் இயேசு கிறிஸ்து செய்ததுலேயும் அப்போஸ்தலர்கள் செய்ததுலேயும் இது எல்லாமே என்ன செய்யும் இருக்கும். அப்போது நீங்கள் யோசித்து பாருங்கள், இந்த விதமான அற்புதங்கள் உறுதிப்படுத்தக்கூடியது இல்லையா? முதலாவதுலேருந்து ஒன்று நான் சுருக்கமாக நான் சொல்லிடுறேன். முதலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அறிவியலால் விளக்க முடியாதது, உடனடியானது, இன்ஸ்டன்டேனியஸ், முழுமையானது, 100%, எளிய கட்டளை மூலமாக செய்யப்பட்டது, வெரிஃபைடு, உறுதிப்படுத்தக்கூடியது. இந்த விதமாக ஒரு அற்புதம் நடந்தால் மட்டுமே வேதாகமம் அதை அற்புதம் என்று சொல்கிறது. அதாவது மற்ற சாதாரண விஷயங்களையும் இயேசு கிறிஸ்து குணமாக்கினார், அப்போஸ்தலர்களும் குணமாக்கினாங்க. ஆனால் அது வந்து அவர்களுக்கு அற்புதம் செய்யும் சக்தி இருப்பதாக வேதாகமம் சுட்டி காட்டலை. அதெல்லாம் அவங்க செஞ்சிருந்தாலும் ஒரு நபருக்கு அற்புதம் செய்யும் சக்தி இருக்கிறது, அவருக்கு அற்புதம் செய்யும் வரம் இருக்கிறது, அவரிடத்துல அற்புதம் செய்யும் வல்லமை இருக்கிறது அப்படிங்கிறத வேதாகமம் சுட்டி காட்டுவதற்கு எப்பொழுதுமே இந்த நான் சொன்னலையா இந்த பாயிண்ட் உள்ள அற்புதங்களை தான் அங்கே சுட்டி காட்டப்படுகிறது. யோசித்து பாருங்கள். இந்த அடிப்படையில் நான் சொன்ன இந்த வசனங்களுடைய அடிப்படையில் இன்றைக்கி நாங்கள் அற்புதம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து மேடைகளிலே தங்களை பறைசாற்றி கொள்கிறார்களே. மோகன் சி லாசரஸ் அவர்களாக இருக்கட்டும், மறைந்த டிஜிஎஸ் தினகரன் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் அவர்கள் மூலமாக வந்து இது உண்மைன்னு சொல்லி நம்பி அவங்களுடைய விழுதுகள் ஒரு பெருங்கூட்டம் ஏமாந்து அதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற மற்ற நபர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாரும் இந்த அடிப்படையில் நீங்கள் வச்சு பார்த்துட்டு இவங்க எத்தனை அற்புதம் செய்திருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சோதித்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்கெல்லாம் எத்தனை அற்புதம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? 0. முட்டை, கோழி முட்டை. ஒரு அற்புதம் கூட இந்த அடிப்படையிலே இவர்கள் யாரும் செய்யலை. அதுவும் பாருங்கள், அன்றைக்கு வேதாகமத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் டெக்னாலஜிங்க. அன்றைக்கி எழுத்து தான் டெக்னாலஜி, கட்டிங் எட்ஜ் டெக்னாலஜி. அன்றைக்கி பப்பரஸ் அதில் எழுதுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னாலஜி. அன்றைக்கி அதுதான் மீடியம். ஓகேங்களா? சோஷியல் மீடியா அன்றைக்கெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, இன்றைக்கி மீடியம் மல்டி மீடியான்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா, இதுதான் அன்றைக்கி மீடியா. ஓகேங்களா? இதுதான் இருந்தது. அப்போது இந்த மீடியா, எழுத்து மீடியா மட்டுமே இருந்த அந்த காலகட்டத்தில், அதுவும் மிகவும் பணக்காரர்கள் மட்டுமே வாங்கி எழுத முடியும், எல்லாராலையும் வாங்கி எழுத முடியாது. அப்போ அது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு இது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்றைக்கு அவர்கள் செய்த அற்புதங்கள் அது பதிவு செய்யப்பட்டு, அது மற்ற மக்களாலே பார்க்கப்பட்டு, அது உறுதிப்படுத்தப்பட்டு, அது மிக கவனமாக நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி டெக்னாலஜி எவ்வளோ வளர்ந்துருச்சு. ஓகேங்களா? எவ்வளவோ மீடியாலாம் எவ்வளவோ வளர்ந்தாச்சு. இன்றைக்கி நம்ம நினச்சா எல்லார் கையிலையும் வந்து ஃபோன் இருக்குது, யார் வேணாலும் வீடியோ எடுக்கலாம் அப்படிங்கிற நிலைமை வந்தாச்சு. அந்தளவுக்கு வந்து மீடியாவும் வளர்ந்தாச்சு, சோஷியல் மீடியா எங்கே வேணாலும் நம்ம வந்து உடனடியாக அனுப்பிடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் கூட இந்த விதமாக வேதாகமத்திலே செய்யப்பட்டிருப்பது போன்ற ஒரு அற்புதம் கூட ஏன் மீடியாவில் பதிவு பண்ணப்படவில்லை? யோசித்து பாருங்கள். வேதாகமம் பதிவு பண்ணியிருக்குது, ஆனால் இன்றைக்கி ஒரு வீடியோ கூட உலகம் முழுக்க இந்த அற்புதம் செய்கிறோன்னு சொல்லிட்டு இவங்க மட்டும் இல்லைங்க, உலகம் முழுக்க பல நபர்கள் விதமான சக்தி இருப்பதாக வேறு நாடுகளில் வேறு இடங்களில் வேறு நபர்கள் பறைசாற்றி கொள்கிறார்கள். ஏன் இதில் ஒருத்தர் கூட வேதாகமத்தில் இப்படி நடக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கண்ணு முன்னாடி மிக தெளிவாக நாம் பார்த்து, ஆகா இது நம்மளால் சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நம்ம எதிர்பேச முடியாத அளவுக்கு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரியே இந்த அற்புதம் நடந்திருக்குதே அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கக்கூடிய அளவுக்கு ஏன் ஒரு அற்புதம் கூட இன்றைக்கு இந்த மாதிரி மீடியாவினால் பதிவு செய்யப்படவில்லை? அன்றைக்கு வேதாகமத்தில் இந்த அற்புதத்தை ஆண்டவர் ஒளிச்சு செய்யலைங்க. பொது இடத்துல தெருவில் வச்சு எல்லாரும் பார்க்கும்படியாகத்தான் செஞ்சார். ஓகேங்களா? யாரோ ஒருத்தர் இன்றைக்கி அவர் செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னாங்க தெரியுமா, அவர் செஞ்சாருன்னு சொல்லிட்டு இவங்க சொன்னாங்க தெரியுமா, அந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. மிக தெளிவாக நேரடியாக பதிவு பண்ணப்பட்டிருக்குது, சந்தேகத்திற்கு இடமின்றி. ஆனால் ஏன் ஒரு அற்புதம் கூட இந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்படலாம்? ஆண்டவர் அற்புதம் இவர்கள் மூலமாக இப்படி செய்கிறார் என்றால் அதை ஆண்டவர் ஒளிச்சு மறைச்சு நம்ம சந்தேகப்படக்கூடிய அளவுக்கு நம்ம குழம்பு உண்மையிலே நடக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியலையே, என்ன இப்படிலாம் சொல்கிறாங்களே, இது உண்மையாக இருக்கும், இந்த மாதிரி குழப்பத்திலே ஆண்டவர் நம்மளை வச்சுருப்பாரா? இதை ஆண்டவர் செய்கிறார் என்றால் அதை தெளிவாக அதை மக்களுக்கு ஆண்டவர் காட்ட மாட்டார், அதை பதிவு செய்வதற்கு ஆண்டவர் அனுமதிக்க மாட்டாரா? அப்போது ஏன் இது பதிவு செய்யப்படலை? ஒரே ஒரு காரணம்தான், இந்த மாதிரி அற்புதங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கவில்லை, எந்த நபர்கள் மூலமாகவும் ஆண்டவர் நடத்தவும் இல்லை.
இப்போ உங்களுக்குள்ளே வரக்கூடிய ஒரு கேள்வி எதுவாக இருக்கும் அப்படின்னா, அப்போ எதனால் ஆண்டவர் அன்றைக்கு மட்டும் இப்படி அற்புதம் செய்தார், இன்றைக்கு இந்த மாதிரியெல்லாம் அற்புதம் நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே இந்த நேரத்தில் அந்த கேள்வி இருக்கும். ஒரு சிலருக்கு அது வேதனையாக கூட இருக்கலாம். ஆனால் நம்ம வேதாகமத்தில் நம்ம பார்க்கும் பொழுது, வேதாகமத்திலையும் எப்பொழுதுமே அற்புதம் நடந்து கொண்டே இருக்கல. நம்ம வேதாகமத்தை நம்ம வாசிக்கும்போது ஒரு சில நேரத்தில் நம்ம என்ன நினச்சிடறோம் அப்படின்னா, ஆதாம் காலம் தொடங்கி வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் எப்போ பார்த்தாலும் அற்புதமாக நடந்துக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிடறோம். அது வேதாகமத்தில் ஒரு நீண்ட காலகட்டத்தில் உள்ள பகுதி நமக்கு சுருக்கமாக அது எழுதப்பட்டிருக்கிறனால அதை வாசிக்கும்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு பிரம்மை கிடைக்குது. எப்போ பார்த்தாலும் வேதாகமத்தில் அற்புதமாக நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி. உண்மை அதுவல்ல. வேதாகமத்தில் எப்பொழுது பார்த்தாலும் அற்புதம் நடந்து கொண்டு இருக்கவில்லை. வேதாகமத்தில் மிக முக்கியமான 3 காலகட்டங்களில் மட்டும்தான் இந்த அற்புதங்கள் நடந்துச்சு. இதை கிளஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. மிரக்கிள் கிளஸ்டர்ஸ். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நிறைய அற்புதங்கள் நடக்குது, அப்புறம் அப்படியே அமைதியாயிருது. திரும்ப ஒரு காலகட்டத்தில் திரும்ப அற்புதங்கள் நடக்குது, அப்புறம் அமைதியாயிருது. திரும்ப அற்புதங்கள் நடக்குது. அப்படி 3 காலகட்டம். ஆதி ஆகமத்திலிருந்தே நம்ம ஆதாமிலிருந்தே ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வருகிறார். ஆனால் முதலாக யார் அற்புதம் யார் காலகட்டத்தில் நடக்குது தெரியுமா? மோசேனுடைய காலகட்டத்தில் தான் முதலாக அற்புதங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமும் கிடையாது. இயல்பான விதத்தில் தான் உலகம் என்ன செஞ்சிட்ருக்குது, வந்துட்டுருக்குது. அப்போது இங்கே எந்த நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா மோசே மற்றும் யோசுவாவினுடைய காலகட்டம். இந்த மோசே மற்றும் யோசுவாவினுடைய காலகட்டத்தில் முதலாவது அற்புதங்கள் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து ஆண்டவர் விடுவித்து அழைத்து கொண்டு வருகிறார். அவங்களுக்கு ஆண்டவர் அந்த நியாயப்பிரமாணத்தை கொடுக்குறார். 10 கட்டளைகள் இதெல்லாம் எழுதப்படுகிறது புத்தகமாக. அப்போது அது கொடுக்கப்படும் பொழுது அங்கே மிகப்பெரிய அற்புதங்கள் நிகழ்வதை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக எலியா மற்றும் எலிசாவினுடைய காலகட்டம். அப்போ மோசே மற்றும் யோசுவாவுடைய காலகட்டத்துக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு நீண்ட இடைவெளி. அதுக்கப்புறமா எலியா மற்றும் எலிசாவினுடைய காலகட்டம். இஸ்ரேல் மக்கள் விக்கிரக ஆராதனையிலே மூழ்கி போயிருக்கிறாங்க. கடவுளை முற்றுமாக மறந்த ஒரு நிலை. அப்போ ஆண்டவர் தீர்க்கதரிசிகள் மூலமாக அந்த மக்களோடு பேச ஆரம்பித்தார். அப்பொழுது பார்த்திங்க அப்படின்னா அங்கே எச்சரிக்கிறார். அப்படி எச்சரிக்கும் போது அங்கே அற்புதங்கள் நிகழ்வதை நம்ம பார்க்குறோம். அதற்கப்புறமா மீண்டுமாக ஒரு நீண்ட ஒரு இடைவெளி. அதற்கப்புறம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக அவதரிக்கிறார். இயேசு கிறிஸ்து வந்த பொழுது அதுக்கப்புறமாக அவருடைய அப்போஸ்தலர்கள் அவர்கள் இந்த விதமான அற்புதங்களை செய்கிறத நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு அந்த அற்புதங்கள் அப்படிங்கிறது நடக்காமல் அப்படியே அமைதியாகிறது என்ன செய்கிறோம் நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இப்போ 2000 வருடங்களாக சரித்திரத்தில் நம்ம தொடர்ந்து திருச்சபை அப்படிங்கிறது தொடர்ந்து செயல்பட்டு கொண்டு இருக்குது. திருச்சபையில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது நம்ம கிறிஸ்தவ திருச்சபை மாதிரி கிறிஸ்தவ மக்கள் மாதிரி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரெக்கார்ட் பண்ணி வச்ச ஒரு மக்கள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது. முதல் நூற்றாண்டுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் திருச்சபை எப்படிலாம் செயல்படுது அப்படிங்கிறது நமக்கு எழுத்து வடிவிலே இருக்குது. இதில் ஒரு இடத்துலையும் வேதாகமத்திலே இந்த அப்போஸ்தலர்கள் செய்கிற மாதிரி இந்த காலகட்டங்கள் நடந்த மாதிரியான அற்புதங்கள் நடந்ததாக என்ன செய்யப்படலை அப்படின்னா குறிப்பிடப்படவில்லை. அப்போது ஏன் இந்த மாதிரி இந்த 3 காலகட்டங்களில் மட்டும் அற்புதம் நடந்துச்சு, ஏன் மற்ற நேரங்கள்லாம் நடக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்போ உங்களுக்கு இருக்கும். அதுக்கான பதில் என்னன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலகட்டங்களில் தான் இன்றைக்கு நமக்கு கையில் இருக்கக்கூடிய இந்த வேதாகமம் இருக்கு இல்லையா, இந்த வேதாகமம் எழுத்து வடிவிலே, அதாவது இன்றைக்கு இருக்கிற இந்த ஃபார்மில் அது எழுத்து வடிவிலே கொண்டு வரப்பட்டது. ஆதாமிலிருந்து ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டே வந்தார். கடவுள் தன்னை யார் அப்படிங்கிறத பல நபர்களுக்கு வெளிப்படுத்தினார். அதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதை அடுத்த தலைமுறைக்கு பேச்சு வழியாக கடத்தினாங்க, குறிப்பெடுத்து வைத்து கடத்தினாங்க. அப்படி கடந்து வந்து கொண்டே இருந்தது. முதலாக அதிகாரப்பூர்வமாக ஆதி ஆகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் சொல்லி 5 ஆகமம். அந்த இதை அதெல்லாம் ஒரே புத்தகம் தான் முதல்ல எழுதப்பட்டது. அந்த ஒரே புத்தகமாக அதை முதல்ல யார் எழுதுறா? மோசே தான் அதை எல்லாவற்றையும் தொகுத்து இதுதான் கடவுளுடைய வார்த்தை, இதுதான் கடவுளால் வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தை, கடவுள் தன்னை வெளிப்படுத்தினது இதுதான் அப்படின்னு சொல்லி அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த வார்த்தையை எழுதுறாரு. அப்போ வெளிப்படுத்துறத ரெவலேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த வெளிப்பாடு எழுதப்படும் பொழுது அதை இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போது இதுதான் பார்த்திங்கன்னா இன்ஸ்பயர்டு காட்ஸ் வேர்டு. ஓகேங்களா? இன்ஸ்பயர்டு காட்ஸ் வேர்டு, கடவுளால் அதிகாரப்பூர்வமாக, ஓகேவா, கடவுளின் அதிகாரப்பூர்வ வார்த்தை அப்படின்னு சொல்லி அது எழுதப்பட்டு மக்களுக்கு கொடுக்கப்பட்ட போது எழுதுகிறவர்கள் கடவுளுடைய வார்த்தையை தான் எழுதுகிறாங்க, அது கடவுளால் வெளிப்படுத்தப்பட்டது தான் அப்படிங்கிறத ஆண்டவர் உறுதிப்படுத்துவதற்காக இந்த அற்புதங்களை செய்தார். இந்த 3 காலகட்டங்களையும் நடந்தது அதுதான். ஓகேங்களா? மோசே அவைகளை தொகுத்து எழுதினார்.
எலிசா காலகட்டத்தில் மீண்டுமாக தீர்க்கதரிசன வசனங்கள் என்ன செய்யப்பட்டது, அது மக்களுக்கு எழுதப்பட்டது. இயேசு கிறிஸ்து அவரே வார்த்தையானவர். ஹி ஹிம்செல்ஃப் இஸ் காட்ஸ் வேர்ட். ஓகேங்களா, கடவுளுடைய வார்த்தையானவர். அதன் பிறகு அவர் சொன்ன காரியங்களையும், அவர் அப்போஸ்தலருக்கு வெளிப்படுத்தின காரியங்களையும் அப்போஸ்தலர்கள் புதிய ஏற்பாடு என்று திருச்சபை இன்றைக்கு கடவுளுடைய வார்த்தையாக இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவங்க எழுதி நம்ம கையில் கொடுத்தாங்க. யாரெல்லாம் இதை எழுதினாங்களோ அதை ஆண்டவர் உறுதிப்படுத்துவதற்காக, அது கடவுளுடைய வார்த்தை தான் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் அற்புதங்களை செய்தார். இந்த காலகட்டங்களை நம்ம கொஞ்சம் சுருக்கமாக இதில் பார்த்துடலாமா? இந்த வசனங்களையும் நான் சொல்கிறேன். முதல் காலகட்டம் மோசேயும் யோசுவாவும் காலகட்டம், கிமு 1445 1390 அந்த காலகட்டம். இதுவரையில் இல்லாத வகையில் எழுதப்பட்ட நியாயப்பிரமாணம் என்ன செய்யப்படுது, மக்களுக்கு வழங்கப்பட்ட காலகட்டம். யாத்திராகமம் 4வது அதிகாரம் 1-5 வசனத்தில் ஆண்டவர் மோசேகிட்ட சொல்கிறாரு. ஆண்டவர் மோசையை அழைக்கிறாரு. அவரை நான் போக மாட்டேன், இவங்க என்ன எப்படி நம்புவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் அவருக்கு அந்த அற்புதம் செய்யக்கூடிய அந்த வல்லமையை ஆண்டவர் கொடுத்தார். நீ போய் அவங்ககிட்ட சொல்லு, உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு தரிசனமானது, அவங்களை விசுவாசிக்கும்படி இப்படி செய்வாய். வசனம் 5 மிக தெளிவாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சொல்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா, அங்கே மோசேனுடைய மரணத்திற்கு பின்னால் யோசுவானுடைய காலகட்டத்தில் 1-2 அற்புதங்கள் நடக்குது. அதுக்கப்புறமா அந்த அற்புதங்களுடைய வேகம் குறைந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி விழுவதை பார்க்குறோம். அந்த காலகட்டங்களில் எந்த விதமான அற்புதம் என்ன செய்யலை, நடக்கவில்லை. மக்கள் எழுதப்பட்ட அந்த வார்த்தையை நம்பி வாழும்படியாக அழைக்கப்பட்டார்கள். 2வது காலகட்டம் பார்த்திங்கன்னா, எலியாவும் எலிசாவும் கிமு 870 785 வரைக்கும் இஸ்ரவேல் தேசம் முழுக்க விக்கிரக ஆராதனையினால் சீரழிந்து தேவனுடைய வார்த்தையை முழுவதுமாக மறந்து போயிருந்தாங்க. கடவுளை முழுவதுமாக புறக்கணித்திருந்தாங்க. அந்த நேரத்தில் ஆண்டவர் மீண்டுமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக அங்கே கடவுளுடைய வார்த்தை அவங்களிடத்துல வந்தது. அது மட்டும் இல்லாமல் அதற்கு பிறகு உள்ள பல அந்த சரித்திரம், இஸ்ரவேலுடைய சரித்திரம் அந்த காலகட்டங்களில் தொகுக்கப்படுகிறது, எழுதப்படுகிறது. இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளும் எழுதப்படுகிறது. 1 ராஜாக்கள் 18, 36, 37 நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கர்மேல் மலையில் எலியா ஜெபிக்கிறார். அப்போ அதில் பாருங்கள், அங்கே ஆண்டவர் அங்கே அந்த சீன் உங்களுக்கு தெரியும், அதை வாசித்து பாருங்கள். நான் சொன்ன அந்த 5 விஷயங்களும் அதுலேயும் ரொம்ப இருக்கும். எலியா சிம்பிளாக ஜெபம் பண்ணுறார், ரொம்ப போராடி கஷ்டப்பட்டுலாம் ஜெபம் பண்ணல. ஆப்போசிட் பார்ட்டி அப்படி செய்யுது. ஆனால் ரொம்ப எளிமையாக ஜெபம் பண்ணுறாருங்க. மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அங்கே என்ன செய்கிற நிகழ்த்தி காட்டுறாரு. ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவன் நீர் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் உணரட்டும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளான ஒரு ஜெபம் பாருங்கள். அவங்க அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்பி கடவுள் உண்மையானவர், வேதாகமத்தில் உள்ள சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தை உண்மையானது, ஆண்டவர் உண்மையானவர் அப்படிங்கிறத அவங்க புரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக செய்யப்பட்டது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த எலிசா காலகட்டத்திற்கு பின்னாடி தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளி விழுவதை நம்ம பார்க்குறோம். 3வது காலகட்டம் இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும். பழைய ஏற்பாடு முடிந்து புதிய ஏற்பாடு, புதிய உடன்படிக்கை ஆரம்பிக்கும் காலகட்டம். அதில் பாருங்கள், நம்ம எபிரேயர் 2வது அதிகாரம் 3வது 4வது வசனத்தில் வாசிங்க அப்படின்னா, கர்த்தர் அவங்களுக்கு அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் சாட்சி கொடுத்தார் அப்படின்னு சொல்லி அந்த வசனங்கள் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். இயேசுவே மேசியா அப்படிங்கிறதையும், அப்போஸ்தலர்களுடைய போதனை தேவனிடத்திலிருந்து வருகிறது, அவர்கள் எழுதுகிற அந்த போதனைகள், திருச்சபைக்கு கொடுக்குற போதனைகள், அது ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தினது அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்காக ஆண்டவர் இப்பேற்பட்ட அற்புதங்களை செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா புதிய ஏற்பாடு சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டு வேதாகமம் இன்றைக்கு இருக்கிற புதிய ஏற்பாடு கடவுள் கொடுக்கணும்னு சொல்லி திருச்சபை கொடுக்கணுன்ற விஷயங்கள் எல்லாம் எழுதி முடித்ததுக்கப்புறமா அந்த அற்புத வல்லமை அப்படிங்கிறது படிப்படியாக குறைந்து, நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் கவனமாக வாசித்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டிலே கண்டுபிடிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கடைசி ஊழிய காலங்களுடைய கடைசி காலகட்டத்திலும் கூட பெரிய அளவில் அற்புதங்கள் நிகழலை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். திரோப்பீமை நான் நோயுற்றவனாக விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவனை அவர் தன்னுடைய அற்புத வல்லமையினால் சுகமாக்கலை. தீமோத்தேயுக்கு கொஞ்சம் வயிற்று பிரச்சனைகள் இருக்கும்போது அவர் மருந்து தான் சொல்கிறார், இது கொஞ்சம் இந்த மாதிரி மருந்து கொஞ்சம் சாப்பிட்டுக்கப்பா, உனக்கு வயிறு கொஞ்சம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி அவர் இயல்பாக குணமாகக்கூடிய காரியங்களை சொல்கிறது என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். இந்த ஆராய்ச்சி சொல்லக்கூடிய மிக முக்கியமான உண்மை என்ன அப்படின்னா, அந்த இடைவெளிகள். யோசுவாவுக்கும் எலியாவுக்கும் இடையில கிட்டத்தட்ட 500 வருட அமைதி என்னுடைய ஆண்டுகள் என்ன இருந்தது. அதே மாதிரி எலிசாவுக்கும் இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலர் காலகட்டத்துக்கு இடையில கிட்டத்தட்ட 800 ஆண்டுகள் எந்த விதமான அற்புதமும் நடக்கலை. இதில் அந்த தீர்க்க தரிசன வார்த்தைகள் எழுதி முடித்து ஒரு 400 ஆண்டுகள் அமைதியின் ஆண்டுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் சேர்த்து 800 வருஷம் எதுவுமே நடக்கலை. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய காலகட்டத்தில் நடக்குது. அப்போது நாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கிற ஒரு சின்ன ஒரு உண்மை என்ன அப்படின்னா, இந்த அற்புதம் அப்படிங்கிறது வேதாகமத்திலையும் கூட எப்பொழுதுமே நடந்து கொண்டு இருக்கவில்லை.
எப்போ பார்த்தாலும் அற்புதம் நடந்துக்கிட்டு இருக்கணும், கிறிஸ்தவமாக நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்களா அற்புதம் நடந்துக்கிட்டே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அது வேதாகமம் சொல்லக்கூடிய சுட்டி காட்டக்கூடிய அந்த சத்தியத்திற்கு எதிரானது அப்படிங்கிறது வந்து நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணும். அப்போது இந்த அற்புதங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த அற்புதம் அப்படிங்கிறது ஒரு மணி அடிக்கிற மாதிரி, அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக அந்த காலகட்டத்திலே ஆண்டவருடைய வார்த்தை வெளிப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிறத அன்றைக்கு மக்களுக்கு சுட்டி காட்டுவதற்காக அன்றைக்கு ஆண்டவரால் இந்த அற்புதங்கள் என்ன செய்தது, நடத்தப்பட்டது. இது ஏதோ வந்து நான் சும்மா வந்து சொல்கிறது இல்லைங்க, இது உலகத்தில் உள்ள பெரிய வேதாகம அறிஞர்கள் இதையெல்லாம் என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஆராய்ச்சி பண்ணி அதை என்ன செய்திருக்கிறாங்கன்னா சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரொம்ப முக்கியமானது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிபி வார்ஃபீல்டு அப்படிங்கிறவர், ஓகேங்களா, அவருடைய மிக முக்கியமான புத்தகம் கவுண்டர்ஃபீட் மிராக்கிள்ஸ், அதாவது போலி அற்புதங்கள் அப்படிங்கிற தலைப்பில் எழுதப்பட்ட அந்த புத்தகம், இந்த தலைப்பில் மிக முக்கியமான ஒரு மைல்கல். ஒருவேளை புத்தகம் வாசித்து இதை இன்னும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, இந்த கவுண்டர்ஃபீட் மிராக்கிள்ஸ் பிபி வார்ஃபீல்ட் அவரால் எழுதப்பட்ட இந்த புத்தகம் மிக முக்கியமான ஒரு புத்தகம். அவர் வந்து மிக கவனமாக ஆராய்ச்சி பண்ணி இந்த அப்போஸ்தலரோட அடையாளங்கள் அப்படிங்கிறது புதிய ஏற்பாடு எழுதி முடிக்கப்பட்டதுக்கப்புறமா அது முடிஞ்சு போச்சு. அந்த மீண்டும் திரும்ப கடவுளுடைய வார்த்தையினுடைய அதிகாரத்தை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதனால் இது இனிமேல் அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னார். ஜான் கால்வின், ஓகேங்களா, நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஜான் கால்வின், ஒரு வேளை இறையியல் அறிஞ்சவங்க வந்து அவர் பெரிய ஒரு இறையியல் அறிஞர் அப்படிங்கிறது நீங்கள் புரிந்திருப்பீங்க. அவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கத்தோலிக்க திருச்சபைகளில் அற்புதங்கள் அப்படிங்கிற பேரில் அன்றைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா பல நபர்கள் வந்து ஏமாற்றப்பட்டு கொண்டு இருந்தாங்க. அப்போ அவர் என்ன செஞ்சார் அப்படின்னா அதை அவர் கடுமையாக எதிர்த்தார். சுவிசேஷத்தை, கடவுளுடைய வார்த்தையை, நற்செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக தான் அன்றைக்கு அற்புதங்கள் அது நிகழ்த்தப்பட்டதை தவிர சும்மா நிகழ்த்தப்படலை அப்படின்னு சொல்லி தான் அவர் என்ன செஞ்சார், அவர் வந்து சொன்னார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். சார்லஸ் ஸ்பர்ஜன், ஓகேங்களா, அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரசங்கங்களின் ராஜா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படக்கூடிய ஒரு ஆள். அவர் ஓகேவா, தன்னுடைய வாழ்விலே மிக அது நிறைய பிரசங்கங்களை செய்த மிக முக்கியமான மிக ஆழமாக வேதாகமத்தை பிரசங்கித்த ஒரு நபர். அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு பாவி மனம் திரும்புவது தாங்க இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஒரு அற்புதம், ஓகேங்களா, அதுதான் பெரிய அற்புதம். ஒரு உடல் ரீதியான அற்புதத்தை நீங்கள் அதிகமாக நீங்கள் முக்கியத்துவப்படுத்தாதீங்க அப்படின்னு சொல்லி வந்து என்ன செஞ்சார்னா அவர் சொன்னார், வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இல்லை அது மட்டும் இல்லை, இன்றைக்கு இப்போ கூட இப்போ உள்ள ஒரு சில வேதாகம அறிஞர்கள் கூட என்ன செய்கிறாங்க அப்படின்னா அதை திரும்பவும் மிக அழுத்தமாக வந்து சுட்டி காட்டியிருக்கிறாங்க. ஜான் மெக்கார்த்தர், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவரும் கூட மறைந்து போனார். ஜான் மெக்கார்த்தர் தன்னுடைய ஸ்ட்ரேஞ்ச் ஃபயர் அப்படிங்கிற ஒரு புத்தகங்கள் மற்றும் மிகப்பெரிய மாநாடே இதற்காக அவர் நடத்தினார். வருடம் நடத்தப்பட்டது, ஓகேங்களா. அந்த புத்தகங்கள் எல்லாம் அன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த போலி அற்புதங்களோட வந்து என்ன செஞ்சார்னா அவர் வந்து அவருடைய போலித்தன்மையை சுட்டி காட்டினார். கரிஸ்மேட்டிக் கயோஸ் அப்படின்னு சொல்லி அவருடைய ஒரு புத்தகம், ஜான் மெக்கார்த்தருடைய ஒரு புத்தகம் கரிஸ்மேட்டிக் கயோஸ். இந்த புத்தகத்தில் வந்து அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஏன் தவறானது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர் சுட்டி காட்டி எழுதியிருக்கிறாரு. அந்த புத்தகங்கள் அது கிடைக்கும், அது வாசிக்கணும்னு நினைக்கிறவங்க அது நீங்கள் வாங்கி வாசிக்கலாம். ஆர்சி ஸ்ப்ரவுல் அப்படிங்கிறவர் ஒரு சீர்திருத்தவாத இறையலாளர். அவரும் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வார்த்தையை உறுதிப்படுத்துவதற்காகத்தான் அந்த அற்புதம் செய்யப்பட்டது அப்படிங்கிறத அவரும் கூட ஆராய்ச்சியினால் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா அவர் வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறார். இப்போது இதில் இந்த அறிஞர்கள் எல்லாரும் மிக முக்கியமாக சுட்டி காட்டுற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அது ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அது செய்தார், அந்த காலகட்டம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான். எபிரேயர் 2வது அதிகாரம் நம்ம ஏற்கனவே வாசித்தோம்ல, அதில் அந்த 3வது 4வது வசனத்தில் தேவன் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் சாட்சி கொடுத்தார். பாஸ்டன்ஸ், கடந்த காலம் இல்லையா, பாஸ்டன்ஸில் எழுதப்பட்டிருக்கு. சாட்சி கொடுத்தார், ஓகேங்களா. அவங்க எழுதும்போது சாட்சி கொடுத்து வருகிறார், சாட்சி கொடுப்பார் அப்படிலாம் ஒரு இடத்துலையும் வேதாகமத்தில் கிடையாது. ஆண்டவர் இனி எப்பொழுது பார்த்தாலும் இந்த அற்புதத்தினாலும் அடையாளத்திலும் சாட்சி கொடுத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துலையும் வேதாகமத்தில் கிடையாது. இதை அந்த அந்த புத்தகத்தை எபிரேய புத்தகத்தை ஆக்கியோன் எழுதும்போது கூட ஆண்டவர் சாட்சி கொடுத்து வருகிறார், ப்ரெசன்டென்ஸ் எழுதலை. அவர் எழுதுகிறாரு சாட்சி கொடுத்தார், பாஸ்டென்ஸ், ஓகேங்களா. அவர் ஏற்கனவே சாட்சி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த கதையில் எழுதப்பட்டிருக்கு. பாருங்கள், அந்த இறைவார்த்தை என்று ஏற்கனவே உறுதிப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா இந்த அற்புதங்களை தேடி ஓடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஆபத்தானது அப்படிங்கிறதையும், அதை விட ரொம்ப முக்கியமாக இனிமே அற்புதங்கள் நடக்கும்போது அது போலி அற்புதங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் அதை எச்சரிக்கையும் செய்திருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மறக்கக்கூடாது. இல்லை பாருங்கள், தேவனுடைய வார்த்தையை வந்து நிறைவடையுது, த சஃபிஷியன்சி ஆஃப் ஸ்கிரிப்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தேவனுடைய வார்த்தை முழுமையடைந்திருக்கிறது, நிறைவடைந்திருக்கிறது. நமக்கு என்னவெல்லாம் அவர் ரட்சிப்புக்கு என்னவெல்லாம் தேவையோ அது எல்லாவற்றையும் ஆண்டவர் முழுமையாக செய்து நிறைவேற்றி அதை வார்த்தையிலையும் ஆண்டவர் நமக்கு அழகாக கொடுத்து முடிச்சிட்டார்.
இனி திரும்பவும் வந்து ஆண்டவர் உறுதிப்படுத்துவதற்காக செஞ்ச அந்த விஷயத்தை திரும்பவும் ஒருத்தர் செய்யும்போது அது ஆபத்தானது அப்படின்னு சொல்லி வேதாகமம் சுட்டி காட்டுது. அது மட்டும் இல்லை, இப்போ 2 பேதுரு 1:19 பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட மறுரூப மலையில் இருந்த அந்த சூழலை அவர் வந்து அதில் பேசுகிறாரு. பேசிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு, 2 பேதுரு 1 அந்த அதில் வாசிங்க, 19 முன்னால் பின்னால் வாசித்துக்கோங்க. அதிக உறுதியான தீர்க்க தரிசன வசனமும் நமக்கு உண்டு அப்படிங்கிறார். கடவுளோடு கூட அவர் வந்து கடவுள் மறுரூபமாகிறத பார்க்குறார். எவ்வளோ பெரிய ஒரு அனுபவம் அது. ஆனால் அவர் சொல்கிறாரு, ஆனால் அதெல்லாம் முக்கியம் இல்லைங்க, அதை விட உறுதியான தீர்க்க தரிசன வசனம் நமக்கு உண்டு அப்படிங்கிறார். அதை விட உறுதியானது எது? இந்த வார்த்தை அப்படிங்கிறது வந்து மிக கவனமாக வந்து என்ன செய்கிறாரு, அவர் சுட்டி காட்டுறாரு. நேரடி தரிசனங்கள் அல்லது அந்த அற்புதங்களை விட எழுதப்பட்ட வார்த்தை மிகவும் உறுதியானது, முக்கியமானது அப்படிங்கிறது அங்கே பேதுரு சுட்டி காட்டுறார். வார்த்தை போதுமானது. இயேசு கிறிஸ்து ஒரு அழகான ஒரு உவமை ஒன்று சொன்னார். அதாவது ஐஸ்வர்யவான் லாசரு உவமை. அதில் அந்த 2 பேரும் மரித்து போகிறாங்க. அப்போ லாசர் வந்து ஆபிரகாமுடைய மடியில் இருக்கிறது வந்து ஐஸ்வர்யவான் வந்து பார்க்குறாரு. பார்த்துட்டு அவர் கேட்குறாரு, நான் எனக்கு கொஞ்சம் சகோதரர்கள் இருக்கிறாங்க, நான் போய் அவங்ககிட்ட சொன்னேன்னா இதெல்லாம் உண்மைன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களும் உங்களெல்லாம் நம்ப மாட்டேங்கிறாங்க, ஆனால் நான் போய் இப்போ உண்மையிலே நான் பார்த்துட்டேன்டா, நான் வந்து பரலோகத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லி, இல்லை இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நான் பரலோகத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன், நான் நரகத்தில் போய் பார்த்துட்டு வந்தேன்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி நான் பரலோகத்துக்கு போய் பார்த்தேன்ப்பா அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொல்லணும், அவங்க சொன்னால் மனம் திரும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் சொல்லும்போது அங்கே வந்து இயேசு கிறிஸ்து அங்கே சொல்கிறாரு, அவர்களுக்கு வந்து மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்காங்க. அதாவது எழுதப்பட்ட மோசேனுடைய வார்த்தையும் தீர்க்கதரிசிகளும் இருக்குது. அவங்க அதுக்கு செவி கொடுக்கணும். அவங்க அதுக்கு செவி கொடுக்கல அப்படின்னா மரித்தோரிலிருந்து ஒருவன் உயிர்த்தெழுந்து போனாலும் நம்ப மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். பாருங்கள், இந்த வார்த்தையை ஒருத்தன் நம்பலை, வாசித்து அதை நம்பலை அப்படின்னா ஒருத்தன் செத்தவன் உயிரோடு எழுப்பி போய் சொன்னாலும் இதை நம்ப மாட்டாங்க. அதாவது அற்புதம் இன்றைக்கினா அற்புதம் நடந்தால் தான் ரட்சிப்பு நடக்கும், அற்புதம் ரட்சிப்புக்கு அவசியம், அற்புதத்தை பார்த்தால்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இடத்துல வருவாங்க அப்படின்னு சொல்லி இன்றைக்கு பேசுகிறாங்க. மிக மிக தவறானது. வேதாகமத்தினுடைய அடிப்படையிலும் வேத வார்த்தையினுடைய அடிப்படையிலும் மிக மிக தவறானது. நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையை நீங்கள் கேள்விக்குறியாக்குறீங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, ஒருத்தன் மோசேயும் தீர்க்க தரிசன வசனத்தையும் வாசித்து ஒருத்தன் மனம் திரும்பல அப்படின்னா மரித்தவன் எழுப்பி போய் சொன்னால் கூட மனம் திரும்ப மாட்டாங்கன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, இல்லைங்க நம்ம வெறுமனே சும்மா அந்த வார்த்தையை சொல்லிகிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது, நீங்கள் வந்து அற்புதத்தை அவங்க பார்த்தா தான் மக்கள் இயேசு கிறிஸ்துவோட வருவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நேரடியாக இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு முரண்படுகிறீர்கள். இங்கே நீங்கள் இயேசு கிறிஸ்து சொன்னது பொய்யுங்க, அவருக்கு என்னங்க தெரியும், அவர் இந்த காலத்தில் உள்ள மக்களை பற்றி அவருக்கு தெரியுமா, அவர் ஏதோ தெரியாமல் சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி நீங்கள் இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து பேசுவது போல அது இருக்குது. மிக கவனமாக நம்ம என்ன செய்யணும், வேத வசனம் என்ன சொல்லுது அப்படிங்கிறத பார்த்து பேசணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தில் இயேசு கிறிஸ்துவும் சரி அப்போஸ்தலர்களும் சரி இனிமேல் அற்புதங்கள்னால் இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருங்கப்பா, அதுக்கான காலகட்டங்கள் முடியுது, இனிமேல் ஒருத்தன் அற்புதம் சொல்லிட்டு வந்தான்னா கொஞ்சம் கவனமாக இருங்கன்னு சொல்லி எச்சரிச்சுட்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசி நாட்களில் அற்புதங்கள் நடக்கும், ஆனால் அவை தேவனிடமிருந்து வராமல் மக்களை வஞ்சிக்கிறதற்காக சாத்தானிடமிருந்து வரும் அப்படின்னு சொல்லி வேதாகமும் நம்மை எச்சரிக்கிறது. அந்த எச்சரிப்பின் வசனம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறனால நாம் அற்புதங்கள் அப்படிங்கிற வார்த்தைகளை கேள்விப்படும் போதும் பார்க்கும்போதும் கவனமாக இருக்கணும். மத்தேயு 24:24 இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். பாருங்கள், இனி அற்புதம் சிலவன் நடந்துச்சுன்னா அது கள்ள தீர்க்கதரிசியும் கள்ள போதகர்கள் தான் எழும்பி வந்து மிகப்பெரிய அற்புதம் செஞ்சு மக்களை வஞ்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அப்போ ஒரு அற்புதம் நடக்குது அப்படிங்கிறனால அது தேவனிடத்துலேருந்து வருது அப்படின்னு சொல்லி கிடையாது. பாருங்கள், அது வஞ்சிக்கிறவங்களும் பெரிய அற்புதம் செய்வாங்கன்னு சொல்லி வேதாகமம் எச்சரித்திருக்கும் போது நாம் எவ்வளவு கவனமாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:9-10 அந்த பகுதியில் அவர் வந்து சொல்கிறாரு, முக்கியமாக வந்து அந்த இடத்துல அவர் வந்து அந்தி கிறிஸ்துவை பற்றி பேசுகிறார். அந்தி கிறிஸ்து, ஓகேங்களா, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். எவ்வளவு தெளிவாக அவர் எச்சரிச்சுட்டு போயிருக்கிறார் பாருங்கள். சகல அடையாளத்தோடும் அற்புதத்தோடும் எது நடக்கும், அந்தி கிறிஸ்துவனுடைய வருகை, அந்தி கிறிஸ்துவனுடைய செயல்பாடு, அந்த அக்கிரமக்காரன் வருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பொய்யான அற்புதங்கள், ஓகேவா, போலி அற்புதங்கள்,
அந்த வார்த்தையை அதுதான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பொய்யான அற்புதங்கள் அப்படிங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அதாவது அது பார்க்கறதுக்கு அற்புதம் மாதிரியான ஒரு தோற்றம் வந்து பல நபர்களால் வடிவமைக்கப்படும். ஆனால் அந்த கண்கட்டி வித்த மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய அற்புதம்னு சொல்லி மக்களை கண்கட்டி வித்த ஏமாற்றி பண்ணுற வேலைகளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அங்கே பவுல் எச்சரித்து விட்டு போயிருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரம் 13வது 14வது வசனத்தில் வாசிக்கும்போது அங்கே அந்தி கிறிஸ்துவனுடைய அந்த மிருகம் வந்தப்போ அங்கே என்னென்ன செய்து அப்படிங்கிறது வந்து அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அது பெரிய அடையாளங்களை செய்தது. மனுஷருக்கு முன்பதாக வானத்திலிருந்து பூமியின் மேல் அக்கினியை இறங்க பண்ணத்தக்கதாக பெரிய அடையாளங்களை செய்தது. அந்த மிருகத்தின் முன்பாக செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட அடையாளங்களை பூமியின் குடிகளை வஞ்சித்தது. ஏமாத்துறது, ஓகேங்களா, முதுகில் குத்துறது. ஸோ பாருங்கள், அது எவ்வளோ பெரிய அற்புதத்தை அது செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லி, அற்புதம் நடக்குது அப்படிங்கிறனாலே அது இயேசு கிறிஸ்துவனாலே நடக்கலைங்க, கடவுளால் நடக்கலைங்க. இனி அற்புதம்னு சொல்லி நடந்துச்சு அப்படின்னா அது அது ரொம்ப கவனமாக இருக்கணும். அது பிசாசினாலும் சாத்தானினாலும் அந்தி கிறிஸ்துவினாலும் ஏமாற்றுக்காரர்களாலும் கள்ள தீர்க்கதரிசிகளாலும் கள்ள போதகர்களாலும் பொய்ப்புரட்டு பண்ணுறவங்களாலையும் அது நடக்கும் அப்படின்னு சொல்லி தான் வேதாகமம் நம்மை எச்சரித்திருக்கிறது. அப்போ நம்ம எவ்வளவு கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பாருங்கள். அப்போ ஒரு அற்புதத்தை வந்து நம்ம எப்படி சோதிக்கிறது? இன்றைக்கி அற்புதம் ஏற்கனவே சொன்ன அந்த 5 விஷயங்கள் இன்றைக்கி வந்து அற்புதம் சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா அதில் இருக்குதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஒன்றுலேயுமே கிடையாது. ஒன்றுலேயுமே இன்றைக்கி அற்புதம் சொல்லி காட்டுற எதுலேயுமே இது கிடையாது. அதனால் நீங்கள் அதை சோதித்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் பவுல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்கிறார். கலாத்தியர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, நாங்கள் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை அல்லாமல் நாங்களாவது வானத்திலிருந்து வந்த ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் சபிக்கப்பட்டவனாக இருக்க கடவன் அப்படிங்கிறார். வேதாகமம் நற்செய்தியை எப்படி அறிவிக்குதோ அந்த வண்ணமாகவே அறிவிக்க வேண்டும். நாங்கள் உங்களுக்கு எப்படி சொல்லியிருக்கோமோ அப்படி தாங்க. இனிமேல் நாங்களே வந்து வேறு மாதிரி சொன்னாலும் நீங்கள் நம்பாதீங்க. ஒரு தேவதூதன் வந்து இந்த வேதாகமத்தில் வந்து எப்படி நற்செய்தி சொல்லப்பட்டிருக்குதோ அதற்கு விரோதமாக ஒரு தேவதூதன் வந்து சொன்னால் கூட நம்பாதீங்க. யோசித்து பாருங்கள், ஒரு தேவதூதன் வந்து உங்கள் முன்னாடி ஒரு தேவதூதன் தரிசனமாகி இதில் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லைங்க, நான் உங்களுக்கு மாற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், தேவதூதனே வந்து சொல்கிறான்ப்பா, அப்போ நம்ம நம்பலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கள்ல. வேதாகமம் எச்சரிக்கிறது, தேவதூதனே வந்து மாற்றி சொன்னாலும் நம்பாதீங்க. தேவனுடைய கிருபையின் சுவிசேஷம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு மாத்திரம் நிகழும் ரட்சிப்பு. எப்பொழுதும் கிருபையின் அடிப்படையிலேயே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அந்த நியாயப்பிரமாணத்தின் காலகட்டங்கள் முடிந்து இன்றைக்கு கிருபையின் காலகட்டத்தில் வாழ்கிறோம். கிருபையின் நற்செய்தி இன்றைக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த கிருபையின் நற்செய்தியினுடைய அடிப்படையை கூட புரிந்து கொள்ளாமல் இன்றைக்கு அற்புதம் செய்யும் சொல்லக்கூடிய பல நபர்கள் அவர்கள் கிரியை அடிப்படையிலான ரட்சிப்பை தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றி பேசணுன்னா அதை பற்றி இன்னும் நான் நிறைய பேசலாம். அது ஒரு நாள் கண்டிப்பாக அதை பற்றி நான் பேசுகிறேன். கிருபையின் வேதாகமம் சொல்கிற அந்த கிருபையின் நற்செய்தி அப்படிங்கிறது எப்படிப்பட்டது, இன்றைக்கு வந்து இந்த அற்புதம் செய்வதாக சொல்லிக்கொள்ளக்கூடிய பிதற்றிக்கொள்ளக்கூடிய நபர்கள் எப்படி நற்செய்தியை புரட்டுகிறார்கள். மிக நாசுக்காக கவனமாக அந்த நற்செய்தி புரட்டப்படுகிறது. கிரியை அடிப்படையிலான விஷயங்கள் தான் பேசப்படுகிறது. கடவுள் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் நீங்கள் இப்படி இருக்க வேண்டும், அப்படி இருக்க வேண்டும், இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் சொல்லி அது கிருபை அடிப்படையில் நற்செய்தி மிக தவறாக இன்றைக்கு பிரசங்கிக்கப்படுகிறது. பவுல் சொல்கிறாரு, கவனமாக இருங்க. ஏன்னா பிசாசானவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொண்டு வருவான். பார்க்குறதுக்கு அவன் ஒளியின் தூதன் மாதிரி இருப்பான், அடையாளம் அப்படி தான் இருக்கும். ஆனால் அவன் சாத்தான் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் வந்து அவன் வந்து ஆட்டினுடைய தோலை போர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு ஓனாய் வந்து ஆட்டினுடைய தோலை போர்த்தி கொண்டு வருவான். அதெல்லாம் வேதாகமம் நமக்கு என்ன செய்யுது, அவன் தன்னை எப்படி மறைச்சி நல்ல மாதிரி காட்டிக்கிட்டு, பரிசுத்தம் பேசுகிற மாதிரி காட்டிக்கிட்டு, அல்லது கடவுள் கூலியம் செய்கிற மாதிரி காட்டிக்கிட்டு எப்படி தப்பானதை செய்வான் அப்படின்னு சொல்லி வேதாகமம் எச்சரித்து இருக்கிறது. கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியமானது. அதனால் இன்றைக்கு யாராவது நான் அற்புதம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க அப்படின்னா அவங்க வேதாகமத்தின் வழிகாட்டல்களை, வேதாகமம் எதை அற்புதம் என்று சொல்கிறதோ அதை அவர்கள் மீறுகிறார்கள். வேதாகமத்தின் எச்சரிக்கைகளை என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க மீறுறாங்க. அதனால் அற்புதங்களை ஒரு விசுவாசியை தேடிட்டு அலைஞ்சான் அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் ஒருத்தன் அற்புதங்களை தேடி ஓடினான்னா அவன் வஞ்சிக்கப்படுவான். அதுதான் உண்மை. கடவுளை தேடணும், நற்செய்தியை தேடணும், ரட்சிப்பை தேடணும். ஆனால் வார்த்தையை ஒரு நபர் தேடணும். அந்த வார்த்தையை தேடுற நபர் தான் காக்கப்படுவான். ஒருத்தன் அற்புதங்கள் பின்னால் ஓட ஆரம்பித்தான்னா அவன் வஞ்சிக்கப்படுவது உறுதி.
அதனால் அற்புதங்களை செய்வதாக பறைசாற்றி கொள்ளக்கூடிய இந்த நபர்களிடத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கும்படியாக உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சரிங்களா? அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், தாழ்மையோடு உங்களை நான் கேட்டுக்கிறேன். இந்த வசனங்களை நீங்கள் எடுத்து வாசிங்க. அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நான் எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா, எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணக்கூடாதா? ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டாரா? அப்படி இல்லைங்க. நான் அந்த இடத்துல ஆண்டவருடைய வல்லமையை நான் குறைச்சி சொல்லலை. ஆண்டவர் அதே ஆண்டவர் தான். அவர் ஒருபொழுதும் மாறாதவர். அவருடைய வல்லமை என்ன செய்யலை அப்படின்னா மாறவே இல்லை. அவர் அப்படியே இருக்கிறார். ஆனால் வேதாகமத்திலே அற்புதங்கள் என்று ஆண்டவர் ஒரு அடையாளத்தை காட்டினார். அது அடையாளத்திற்காக செய்யப்பட்டது. ஆண்டவர் எதற்காக அந்த அடையாளத்தை ஸ்பெஷலாக காட்டினார் அப்படின்னா, கடவுளுடைய வார்த்தை என்பதை உறுதிப்படுத்துவதற்காக காட்டினார். ஆண்டவர் ஒரு விஷயத்தை அடையாளத்திற்கென்று முன்குறித்து காட்டியிருக்க, அதை முழுமைப்படுத்தி நம்ம கையிலேயே ஆண்டவர் தந்திருக்க, இன்றைக்கும் நாம் ஆண்டவரே நீங்கள் அதே மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவது ஆண்டவருடைய சித்தத்தை மீறும் செயல். நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருடைய மிகப்பெரிய கிருபையினால் இன்றைக்கி நமக்கு மருத்துவங்கள் மிகவும் வளர்ந்துருக்குது. ஓகேங்களா? நாம் ஜெபிக்கிறோம் ஆண்டவருடைய சமூகத்தில். நமக்கு ஒரு வியாதி இருக்குதா, நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். வேதாகமத்தில் உங்களுக்கு ஒரு வியாதி இருந்துச்சு அப்படின்னா, வேதாகமம் நமக்கு என்ன சுட்டி காட்டுது அப்படின்னா, அவன் தன்னுடைய திருச்சபையினுடைய மூப்பர்களை அவன் வரவழைக்கட்டும். அவர்கள் அவனுக்காக எண்ணெய் பூசி ஜெபிக்கட்டும். அப்பொழுது பார்த்திங்கன்னா, விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் அப்படின்னு சொல்லி வேதாகமம் மிக தெளிவாக நேரடியாக சொல்லுது. இங்கே ஒரு குறிப்பிட்ட நபர், அங்கே அவன் அற்புதம் செய்யும் ஒரு நபரை நாடி அவன் போகட்டும். அங்கே ஆண்டவர் எந்த நபருக்கு அற்புதம் செய்யும் வல்லமையை கொடுத்துருக்கிறாரோ அவன் ஜெபத்து அவனை அந்த நோயை சரி பண்ணிடட்டும். அப்படி எழுதப்படலை. திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுக்குற அங்கே வழிகாட்டல் என்ன? அவன் திருச்சபையின் மூப்பர்களை அவர் அழைப்பானாக. திருச்சபையின் மூப்பர்கள்லாம் நீங்கள் எந்த திருச்சபையை சார்ந்திருக்கீங்களோ இல்லையா, ஆண்டவர் அந்த மூப்பர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு இதை கொடுத்துருக்கிறார்ல. திருச்சபையின் அவங்க சாதாரண நபர்களாக இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த திருச்சபையில் உள்ள நபர்கள், அந்த திருச்சபையினுடைய மூப்பர்கள், அவங்க அவனுக்காக ஜெபம் பண்ணணுமா? ஓகேங்களா? அப்போ பாருங்கள், அப்போ அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போ அங்கே அவங்க என்னப்பா பிரச்சனை, கவுன்சிலிங்லாம் கொடுக்கணும். அதில் என்ன, அதை டீட்டெயிலாக பேசலாம் இன்னொரு நாள். அப்போ அவங்க அவனுக்காக எண்ணெய் பூசி ஜெபம் பண்ணுவாங்களாம். அப்போ என்ன இல்லை, விசுவாசம் உள்ள ஜெபம் என்ன அப்படிங்கிறது சும்மா ஒரு சின்ன ஒரு செயல்பாடு. ஆனால் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். பாருங்கள், ஆண்டவர் ஜெபிக்க சொல்லியிருக்கிறார். எல்லா நபர்களும் ஜெபம் பண்ணலாம். நம்ம இன்றைக்கி ஆண்டவர் இடத்துல நமக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா, அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக இன்னொரு ஆளை தேடி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. இயேசு கிறிஸ்து சமாரிய பெண்ணிடத்துல பேசும்போது சொன்னார், பெண்ணே, பிதாவை எல்லா இடங்களிலும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் இல்லை, ஒரு குறிப்பிட்ட ஸ்பெஷலான நபர்கள் மூலமாக மட்டும் போய்கிட்டு இருந்த காலங்கள் முடிஞ்சு போச்சு. எல்லா இடங்களிலும் யார் வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம். அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய நபர்களே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவ்வளோ முக்கியம் இல்லை, யார் வேண்டுமானாலும் அவரை தொழுது கொள்ளலாம். யார் வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் அவரை அழைக்கலாம். அதுதான் வேதாகம் நமக்கு கொடுத்துருக்கிற, விசுவாசிகளுக்கு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய ஒரு கிருபை. பாருங்கள், மற்ற எல்லாரோட நான் ஸ்பெஷல். நீங்கள்லாம் ஜோமன்னா ஆண்டவர் ஒன்றும் பெருசாக கேட்க மாட்டார், நான் ஜோமன்னா ஆண்டவர் கேட்பார். இப்படி ஒரு மாய தோற்றத்தை ஒரு நபர் உருவாக்குறார் அப்படின்னா, அவர் மீண்டுமாக இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு எதிர்த்து நிற்கிறார். பாருங்கள், திட்டமிட்டு இப்படிப்பட்ட விஷயங்கள் மக்களுடைய மனசில் விதைக்கப்படுது. ஏன்னா மக்கள் பாருங்கள், ஏப்பா அவர் ஜோம் பண்ணால் ஆண்டவர் கேட்டுருவார், இந்த சகோதரர்கிட்ட போய் ஜோம் பண்ணால் இது சரியாயிரும், இந்த பிரதர்கிட்ட போய் ஜோம் பண்ணால் இது சரியாயிரும், இந்த சிஸ்டர்கிட்ட போய் ஜோம் பண்ணால் இது சரியாயிரும் அப்படின்னு சொல்லி தாங்கள் ஜோம் பண்ணால் ஆண்டவர் கேட்க மாட்டார், இன்னொரு நபர் ஜோம் பண்ணால் தான் ஆண்டவர் கேட்பார் அப்படின்னு சொல்லி மக்கள் நம்ப வைக்கப்படுறாங்க. அப்படின்னா தங்களை அப்படி விசேஷமாக முன்னிறுத்து கொள்ளக்கூடிய நபர்கள், நேரடியாகவோ மறைமுகமாகவோ மக்களை இந்த மாதிரி ஏமாத்துறவங்க ரொம்ப ஆபத்தானவங்க. அவங்க கடவுளுக்கும் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கும் எதிர்த்து நிற்கக்கூடிய நபர்கள். சாதாரண திருச்சபை மூப்பர்கள் ஜெபம் பண்ணட்டும், ஆண்டவர் அவங்களுடைய ஜெபத்தை கேட்பாருன்னு சொல்லி தான் வேதாகமத்தில் இருக்குது. விசுவாசத்தோடு அவங்க ஆண்டவரே நீங்கள் ஜெபம் சரி பண்ணுங்கன்னு அவங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கணும், அவ்வளோதான். பாருங்கள், எல்லா காரியங்களை குறித்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கணும். அது மட்டும் இல்லை, ஆண்டவர் வெறுமனே நமக்கு சும்மா அந்த பிரச்சனையை சரி பண்ணணுங்கிறது மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னால் இருக்கிற அந்த ரூட் காசையும் ஆண்டவர் சரி பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறார். கடன் பிரச்சனைக்காக ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணோம் அப்படின்னா, அன்னைக்கு எனக்குள்ள கடனை ஆண்டவர் தீர்த்துடணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லை ஆண்டவருடைய நோக்கம். நான் எதனால் கடன்படுகிறேன், நான் எதனால் கடன்பட்டு இருக்கிறேன், அந்த நான் கடன்படுவதற்கு பின்னாலே ஒரு கெட்ட பழக்கமோ அல்லது ஏதோ ஒரு தவறான செயல்பாடுகளோ இருக்குதா? என்னுடைய கடனை அடைப்பது ஆண்டவருக்கு விருப்பம்தான்.
ஆனால் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பழக்கமோ ஒரு தவறான செயல்பாடோ இருக்குல்ல, அதை சரி பண்ணுவது ஆண்டவருக்கு இதை விட முக்கியமானது. ஓகேங்களா? அதனால் சும்மா கடன் பிரச்சனையாக வாருங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கடனை சரி பண்ணுவார்னா நீ காசு கொடுப்பியா? நீ காசு கொடுத்து கடன் அடைக்க போறியா? இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி தேவையிலும் ஏழ்மையிலும் இல்லையா பிரச்சனைகளும் இருக்கிற மக்களை பொய்களை சொல்லி மனிப்புலேட் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய, ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய, கடவுளுடைய பேரை சொல்லி இல்லையா வேறு வேறு விதங்களில் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சில நபர்களிடமிருந்து நீங்கள் கவனமாக விலகி இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு நான் எச்சரிக்கிறேன். ஓகேங்களா? ஆண்டோடைய வார்த்தையை தேடுங்க, ஆண்டோடைய வார்த்தையை வாசிங்க. தொடர்ந்து உங்களுக்கு என்ன மாதிரியான காரியங்கள் எதுவும் வேறு எதுவும் உங்களுக்கு பேசணும்னு சொல்லி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்க அப்படின்னா அதை பற்றியும் நான் உங்களுக்கு என்ன செய்வேன் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இதை தயவுசெய்து இதை நீங்கள் மற்ற விசுவாசிகளுக்கு அனுப்பிவிடணும்னு சொல்லி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு வஞ்சகம் நடந்துகிட்ருக்குது. இதில் நான் பேசியிருக்கிற விஷயங்களில் நியாயம் இருக்குது. கடவுளுடைய வார்த்தையினுடைய அடிப்படையில் தான் நான் பேசியிருக்கிறேன். கடவுளுடைய வார்த்தையை மிக நிதானமாக வாசித்து இது என்ன சொல்லுதோ அதைத்தான் நான் கவனமாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா இந்த வார்த்தையை இந்த வீடியோவை நீங்கள் அனுப்புங்க. அல்லது நீங்கள் இந்த வீடியோவை கூட அனுப்ப வேண்டாங்க. இதை நல்லா கற்றுக்கோங்க. இந்த வீடியோவில் நான் என்ன பேசியிருக்கேன் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு நீங்கள் பேசுங்க. ஆண்டுடைய வசனத்தை இந்த பைபிளை தூக்கிட்டு போங்க. நான் இதில் சொல்லியிருக்கிற வசனத்தை பார்த்துக்கோங்க, நல்லா கற்றுக்கோங்க. கற்றுக்கிட்டு வசனத்தை பைபிளை ஓப்பன் பண்ணி இதை பாருமா, வசனம் இப்படி சொல்லுது, இந்த பாருமா வசனத்தில் இப்படி இருக்குது பாரு, இந்த மாதிரி தான் வசனங்கள் சொல்லுது அப்படின்னு சொல்லி இந்த பைபிளை தூக்கிட்டு நீங்கள் சொல்லுங்களேன். என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுறதை விட நீங்கள் இதை சொன்னீங்க அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்படுவார்னு சொல்லி நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் சந்திக்கிற இதில் நான் பேசியிருக்கிறது சத்தியம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மற்ற நபர்களிடத்தில் அதை பற்றி நீங்கள் பேசுங்க. ஓகேங்களா? இன்றைக்கு கிறிஸ்தவம் தடுமாறி கொண்டு இருக்கிற அல்லது வஞ்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிற அந்த நிலையிலிருந்து அந்த நபர்களை காப்பாற்றி விடுவது ஒவ்வொரு விசுவாசியினுடைய கடமையாக இருக்குது. அதனால் தயவுசெய்து அதை செய்யும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.